ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளும், தேவனுடைய வார்த்தைக்கு போகும், எடுத்துக்கொள்ளுங்க. 1 Corinthians chapter 11 verse 1. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிக்கப்போம். படிங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவீர்களாய் இருங்கள். Amen. Imitate me just as I also imitate Christ. மறுபடியும் ஒரு தடவை வாசிப்போமா? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். Amen. வேதத்துல நம்ம பார்க்கிறோம் the great apostle, right? One of the greatest apostle in the Bible. ஒரு மிகவும் சிறந்த ஒரு அப்போஸ்தலர். இவர் ஆண்டவர் இயேசுடைய சீசர் கிடையாது. ஆனால் ஆண்டவர் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அந்த ரட்சிப்புக்குள்ளாக வந்த ஒரு பெரிய ஒரு சீசர் வந்து அப்போஸ்தலர் பவுல். ஆமென். இவர்தான் அநேக வேத பகுதிகளை ஆண்டவர் இவர் மூலமாக தேவன் எழுதினார். இந்த அப்போஸ்தலர் பவுல் வந்து ஆண்டவர் இயேசுவோட ஒரு பிசிக்கலான ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, அவரை பார்த்தது கிடையாது. ஆனால் இவர் கேள்விப்பட்டது மாற்றமில்லை, இவரோட வாழ்க்கையில தேவன் தொட்டதுனால இவர் அப்போ ஆண்டவர் இயேசு கூட இருந்த சீசர்களோடு இவர் இன்னும் பயங்கரமாக தேவன் வல்லமையா பயன்படுத்தினார். ஆமென். The personal experience, சொல்லுங்க personal experience, and personal encounter, சொல்லுங்க personal encounter, right? இவர் தான் இந்த காரியத்தை சொல்லுகிறாரு. எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இவர் சொல்லுகிறாரு பாருங்க. என்ன சொல்லுகிறாருன்னா, நான் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்க. Right? He became a role model of Jesus Christ in earth. ஆண்டவர் இயேசு இந்த பூமியில எப்படி இருந்தாரோ அதே போல இந்த பவுல் இருந்தாரு. I'm not sure 100%, but most of the things he has done, ஆண்டவர் இவரை வல்லமையை பயன்படுத்துறார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவரை பின்பற்றுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரியம் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்து அவர் வரும்போது அவர் 100% என்று என்னவா இருந்தாரா? ஹியூமன்ஸ். பக்கம் சொல்லுங்க ஹியூமன். Right? Although he is God, but he came as a human. அதனால தான் நம்மளுக்காக சிலுவையில் ஆண்டவர் என்ன செஞ்சாரா? அவர் அடிக்கப்பட்டார். ஏன் தெரியுங்க? நம்மளோட பாவத்துக்காக. Right? பாவத்துக்காக அடிக்கப்பட்டு நம்மளுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் அந்த சிலுவையில் நம்மளுக்காக செய்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த சிலுவையில் செய்த காரியங்களுக்கு மேலாக ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கும் போது ஒரு மனுஷனும் ஒரு வல்லமையான வாழ்க்கையை வாழ முடியும், ஒரு மனுஷனும் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொல்லி ஒரு மனுஷனும் ஒரு அற்புதமான வாழ்க்கை, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ முடியும், பாவம் இல்லாமல் வாழ முடியும் என்று ஆண்டவர் இயேசு நம்மளுக்கு ஒரு பெரிய ரோல் மாடல். ஹல்லேலூயா. Hallelujah. Jesus stand for us on the cross and gave us the victory. And not only that, Jesus walked as a 100% human, and he said we can walk as a sinless person in the earth, right? ஒரு பாவம் இல்லாம we can walk victorious in the earth. இந்த பூமியில நீங்க வெற்றிகரமா வாழ முடியும் என்று ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சாட்சியா இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வெற்றி பெறதுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் பார்க்க வேண்டியது மனிதர்கள் அல்ல. பக்கம் சொல்லுங்க மனிதர்கள் அல்ல, ஆனால் ஆண்டவர் இயேசு. come on. அடுத்த ஒரு வசனத்தை படிங்க. எபிரேயர் 12 வசனம் 1-2. Hebrew chapter 12 verse 1 and 2. பாருங்கள், நீங்கள் திருப்பி கொண்டு இருக்கும் போதே come on, அநேக சக்சஸ்ஃபுல்லான ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனால் மனிதன் வந்து ஒரு லிமிட்டேஷன், ரைட்? மனிதர்களை பார்த்துக்கிறோம்னா நம்ம சில சமயம் ஏமாந்து போயிடுவோம். பக்கம் சொல்லுங்க ஏமாந்து போயிடுவோம். பக்கம் சொல்லுங்க ஏமாந்து போயிடுவோம். நிறைய பேர் அங்கே உட்காந்துருக்கீங்க, ஏமாந்து போயிருக்கீங்க. சரிங்களா? ரைட்? அந்த இது ஏன் ஞாபகப்படுத்துறீங்க சொல்றீங்களா? அது ஏன் அந்த நேரத்தில் சரி இருக்கீங்களா? ரைட்? ஆனால் ஆண்டவர் இயேசுவை நீங்கள் பின்பற்றும் போது பிரியமானவர்களே, கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு ஏமாற்றம் கிடையாது, ஒரு புதிய நம்பிக்கை, அது மாற்றமல்ல ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. படிப்போம் எபிரேயர் 12 வசனம் 1-2. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும். பாருங்க வசனம் அந்த 11 என்னை பாருங்களேன் எல்லாரும். இந்த 12ஆம் அதிகாரத்துக்கு முன்பாக 11ஆம் அதிகாரம் இருக்கு, ரைட்? இன் ஹீப்ரூ சாப்டர் 12க்கு முன்பாக ஹீப்ரூ சாப்டர் 11ல, ரைட்? ஆனால் இந்த 11ல நீங்கள் பார்க்கலாம் என்ன போட்டிருக்குன்னா, எல்லா ஆண்டவருடைய மனிதர்களும் விசுவாசத்தினால எப்படி
வல்லமையான காரியங்களை ஆண்டவருக்காக செய்தார்கள், வல்லமையாக அவர்களும் வெற்றி பெற்றார்கள் என்று அந்த வசனத்தில் எழுதியிருக்கு. Right? How they have faith on the Lord and God deliver them and give them a victorious things over their life. Right? இந்த 11 ஆயத்துல அதோட கன்க்ளூஷன் தான் இந்த 12ல பார்க்குறோம். மேகமான இத்தனான சாட்சிகள் பாருங்க, வேதத்தின் மூலியமாக நீங்கள் எப்படி அற்புதமான வாழ்க்கையை, எப்படி வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வது என்று இது ஒரு சாட்சியா இருக்குது. இருக்கீங்களா இல்லைங்களா? இந்த சாட்சி வெறும் படிக்கிறதுக்கு மாற்றமில்ல, இவர்களுக்கு பெற்றுக்கொண்டால் நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அந்த ஒரு நிச்சயம். Hallelujah. I mean, all the promises of the Lord is not only for us to read and ponder, but God said if it can be happen to them, it can also be happen to you. Hallelujah. பக்கத்துல சொல்லுங்க, அது உங்களுக்கு நடக்க முடியும். Come on. Right? ஆண்டவர் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார், ஆண்டவர் அவர்களுக்கும் ஒரு விடுதலை கொடுத்தார் என்றால் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்க முடியும். Hallelujah. எத்தனை பேர் விசுவாசி? You guys not excited? Come on. If God can deliver them, if God can give them a victory, God can give you victory too. Come on. Hallelujah. படிங்க இந்த வசனம். அதனால தான் இந்த வசனம் போட்டிருக்கு, இவர்கள் சாட்சிகளா இருந்தாரோ. முதல்ல இருந்து படிங்க 12:1. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. அநேகம் இல்ல, பாருங்க சாட்சி சொன்ன அநேகம் இல்ல. இதுதான் நம்மளுடைய ஒரு 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 ரொம்ப முக்கியமான கேர்லெஸ்னஸ் நடக்கும். ரைட் ரைட் ஆண்டவர் சொல்றதை சில சமயம் நம்ப மாட்டோம், வேற எவனாச்சும் சொல்றதை நம்பிட்டு ஏமாந்து போயிடும். உண்மை, ஐயோ அவங்க இந்த சிஸ்டர் சொன்னா அவங்க பொய்யே சொல்ல மாட்டாங்க. புரியுங்களா? இருக்கீங்களா இல்லைங்களா? Come on, we are natural, right? I mean, தமிழர்கள் எல்லாம் பார்த்துருப்போம், right? இருக்கீங்களா? Come on. பக்க சொல்லுங்க, ஆண்டவரை சொல்றத முதல்ல நம்பு. Come on. எப்பயுமே எல்லாம் அடிப்பட்டு இடிப்பட்டு கடைசியாக தான் ஆண்டவர்கிட்ட வரும். இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு எல்லாத்தையும் வைத்து இருக்கிறார். ஏன் கடைசியாக வரீங்க? தட்டி சொல்லுங்க, ஒரு இது எத்தாதீங்க. Come on, கொஞ்சம் தட்டி சொல்லுங்க, ஏன் கடைசியாக வரீங்க? Come on. Don't come to the Lord as a last resort or solution. Come on, come to God the first. Come on, அவர்கிட்ட முதல்ல வாங்க. ஆண்டவர் முதலாவது என்னது? மத்தேயு 6:33. Come on, சொல்லுங்க. மனப்பாட வசனம், மனப்பாடமா இருக்குது, ஆனால் வாழ்க்கைக்கு இருக்க மாட்டேங்குது சில சமயம். Come on, சொல்லுங்க முதலாவது. தட்டி சொல்லுங்க. Come on, wake your neighbor and say first thing. Come on, முதல்ல ஆண்டவர். Right? டாக்டர் எப்பயுமே என்ன சொல்றது, ஒரு சீரியஸ் கேஸ்னா என்ன சொல்லுவோம், அந்த மாதிரி வந்துடாதீங்க. ஐயோ ஒன்றும் நாங்கள் செய்ய முடியாது, you just need to pray to the Lord. அப்படிதான் சொல். அந்த சீரியஸ் பக்கம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சொல்லுங்க. Come on. ரைட்? பாருங்க, இவ்வளோ சாட்சிகள் இருக்கு ஆண்டவர் வைத்து இருக்கிறார். படிங்க 12. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. பாரமான யாவையும், whatever pulling you down, whatever weighting you, come on, எது எதெல்லாம் உங்களை பின்னால இழுத்து கொண்டு இருக்குதோ, எது எதெல்லாம் உங்களை என்ன செய்கிறது, பிடித்து வந்து கொண்டு இருக்குதோ, அது என்ன செய்யணுமா? விட்டு விடுங்க. பக்கமா விட்டு விடுங்க. விடாமல் பிரியமானே, நீங்க முன்னுக்கு போகிற காரியத்துக்கு நீங்க போய் சேர முடியாது. Come on. Sometimes your unwanted circle, you need to leave. Come on, people of God. இருக்கீங்களா இல்லைங்களா? சில சமயம் உங்களோட வட்டங்கள் பிரியமானே, நீங்க இருக்கிற உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், கம் ஆன், அது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்க காரியத்துக்கு அவங்க கொண்டு செல்ல மாட்டாருங்க. புரியுதுங்களா? எது உங்களை தடை பண்ணுது உங்களுக்கு தான் தெரியும். பக்கம் சொல்ல, உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியும், ஆனா இது விட்டு போனா தெரியல எனக்கு யாரு வருவான்னு. கம் ஆன், you need to decide, people of God. பக்கம் சொல்ல, you need to decide. come on, when you decide, நீங்கள் எப்ப ஒரு முடிவு எடுக்கிறீங்க பிரியமானே, அங்க ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? whatever, பாருங்க, நம்மளுக்கு தெரியும் சில சமயம் இதுதான், பட் அதில் தான் இருப்போம். you are too comfortable. பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்க பெரிய காரியத்தை நீங்கள் போய் அடைவதற்கு you need to leave something for the Lord. இது sacrifice பண்ணணும். பக்கம் சொல்லுங்க, sacrifice. you need to sacrifice. come on. படிங்க. பாரத்தையும் விசுவாசத்தை துவக்கிறவரும் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு. பாவத்தையும் பாருங்க, பாவத்தையும் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். பக்கத்துல ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் கீழ்ப்படியாம, you don't want to obey the Lord.
ஆண்டவர் வசனம் படி சொல்லிருக்காங்க, you don't want to obey the Lord. அதெல்லாம் நீங்க என்ன செய்யணுமா? ஆண்டவர் கீழ்ப்படியணும். come on, இருக்கீங்களா? அப்படி செய்யும் போது படிங்க, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். நம்மளுக்கு ஒரு ரேஸ் இருக்குது. இது யாரு முன்னுக்கு வரா யாரு பின்னால வரான்ல, இது விசுவாச நோட்டம். பக்கம் சொல்லுங்க, விசுவாச நோட்டம். இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிறதுக்கு பாருங்க, ஆண்டவர் இயேசு நமக்கு முன்பாக இருக்காரு. ஏன் முன்பாக இருக்கிறாரு? அவர் ஓட்டத்தை முடித்து வெற்றியாக நம்மளுக்கு வெயிட் பண்ணியிருக்காரு. இருக்கீங்களா இல்லைங்களா? காரணம், அவர் செய்துட்டாரு, நாமும் செய்ய முடியும் என்று அந்த பலத்தை ஆண்டவர், அந்த கிருபையை உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆகினால உங்களோட நோக்கம், உங்களோட ஃபோக்கஸ், உங்களோட ஃபோக்கஸ். I think keyboard is too loud, bro. I think keyboard is preaching and I'm background. சரி, it's not you, them. So பாருங்க, நம்மளோட ஃபோக்கஸ், சொல்லுங்க ஃபோக்கஸ். நம்மளோட ஃபோக்கஸ் யார் மேல இருக்கு? ஆண்டவர் இயேசு. சொல்லுங்க ஆண்டவர் இயேசு. சொல்லுங்க ஆண்டவர் இயேசு. உங்களோட கண்களை எப்ப ஆண்டவர் இயேசு கிட்ட இருந்து எடுத்து வேற காரியத்தை நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, பிரியமானவர்களே, விழுந்துருங்க. சொல்லுங்க, விழுந்துருவீங்க. இது எங்க இருக்கிறது? பீட்டர் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் இயேசு தண்ணியில நடந்து போகும்போது பீட்டர் என்ன செய்கிறார்? ஆண்டவரே நானும் நடக்கணும்னு சொல்லி அவன் வரும்போது, ரைட், பீட்டர் என்ன செய்கிறான்? ஆண்டவர் நோக்கி பார்த்து அவன் நடந்து வரான். பக்கத்துல நடந்து வரான். He walk of faith. அவன் விசுவாசத்தின் அற்புதத்தை அவன் வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு அவன் செய்கிறான். எப்ப அவன் சுற்றில் இருக்கிற புயலை பார்த்து இங்கேயும் அங்கேயும் அவன் பார்த்துட்டு ஆண்டவர் இயேசு மேல இருக்கிற கண்களை அவன் எடுத்துட்டு பக்கத்துல பார்த்து விழுந்துட்டான். இருக்கீங்களா இல்லைங்களா? Right, tonight our focus must be Jesus. Focus on Jesus. Come on, you need to focus on Jesus. Come on. NIV version la, right? NIV, right? எத்தனை பேர் NIV படிக்கிறீங்க? New Indian version. அதுல போட்டிருக்குது, fix your eyes. சொல்லுங்க, fix your eyes. உங்களுடைய கண்களை பதிய வைங்க. பக்கம் சொல்லுங்க, பதிய வைங்க. fix. சொல்லுங்க, fix பண்ணுங்க. பக்கம் சொல்லுங்க, தட்டி சொல்லுங்க, you need to fix your eyes. Come on. Most of the time நம்ம அங்கேயும் இங்கேயும், ரைட், கண்ணு அங்கங்க இருக்க மாட்டேங்குது, ஒரு இடத்துல பார்க்க மாட்டேங்குது. ஒருத்தகிட்ட கேட்டேன், ஏன்டா ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கேன்னு, காலு அடங்க மாட்டேங்குதான், ரைட், அங்கிங்க ஓடுதான். ரைட், பாருங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க தான் என்னது கண்ட்ரோல் பண்ணணும். பக்கம் சார், you need to control yourself. Come on and fix your eyes. சொல்லுங்க, fix your eyes on Jesus. இந்த மாலை வேளை கூட உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஆண்டவர் தான் என்ன இருக்கிறாரு? உறுதி. ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய கண்களை அவர் மேல வைக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற காரியங்களை நீங்க செய்ய முடியும். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு பெரிதான திட்டத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? ஹல்லேலூயா. இந்த பெரிதான திட்டத்தில் மாற்றமல்ல, ஆண்டவர் நீங்க செய்யக்கூடிய ஆண்டவர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அது நீங்கள் செய்வதற்கு ஆண்டவர் இயேசுவை நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஆமென். Without following God, without fixing your eyes on Jesus, come on, you will be distracted. You won't fulfill the will and you won't fulfill the will and you won't come to the point of God's plan. ஆண்டவருடைய திட்டத்துக்கு நம்ம சேர மாட்டோம். இந்த மாலைவெல்ல கூட நீங்கள் உங்களுடைய கண்களை ஆண்டவர் மேல பதிய வைக்கணும். பக்கத்துல பதிய வைக்கணும். Fix your eyes. பக்கத்துல fix your eyes. Come on. Right? Fix your eyes on Jesus. ஆண்டவர் இயேசு இந்த பூமியில இருக்கும்போது, come on, நான் சொன்னேன், அவர் 100% மனிதனா இருந்தார். Although he is God, but human like us. Right? அவர் ஏன் இவ்வளோ வல்லமையா வாழ்ந்தார்? பாருங்க, அவர் ஒரு வெற்றியான வாழ்க்கை. சொல்லுங்க, வெற்றியான வாழ்க்கை. ரைட், பாவம் இல்லாத வாழ்க்கை. சொல்லுங்க, பாவம் இல்லாத வாழ்க்கை. வெற்றியான வாழ்க்கை மத்தேயு 4:4 பார்க்க பிசாசு சோதிக்கிற நம்ம மாதிரி. ரைட், எத்தனை பேருக்கு உங்க வாழ்க்கையில சோதனை இருக்குது? 2-3 பேர் தான் இருக்கு. Wow, the rest is ready to heaven. Come on, we can send you. இப்பே சென்ட் பண்ணலாம் உங்களை. இருக்கீங்களா? Come on. சோதனை இருக்கு, பக்கத்துல சோதனை இருக்குது. ஆனால் மேற்கொள்றதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு பலத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. சோதனை இருக்கும்போது தான் நீங்க என்ன செய்வீங்க? அநேக காரியத்தை கற்றுக்கொள்வீர்கள். ஆமென். ஆண்டவர் இயேசு சோதிக்கப்பட்டார், ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சாரா? சோதனையில விழுவல. பக்கத்துல விழுவல. ஆண்டவர் வெற்றி பெற்றார். சொல்ல, வெற்றி பெற்றார். He been tempted, yet he came victorious. Come on. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு இந்த பூமியில இருக்கும்போது அவர் ஒரு அற்புத வாழ்க்கை. சொல்லுங்க, அற்புத வாழ்க்கை. A life of supernatural. சொல்லுங்க, supernatural. இயற்கைக்கு அப்பாற்பட்ட, அப்படின்னா சாதாரண வாழ்க்கை மட்டும் இல்ல, அற்புதம் நிறைந்த அவர் அற்புதமா இருந்தாரு.
அவர் அற்புதங்களை செய்து கொண்டிருந்தாரு. அவர் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடந்தது. ஆமென். அவருக்கு நடக்க முடியும் என்று அவங்க வாழ்க்கையில் நடக்க முடியும். பக்கத்துல நடக்க முடியும். கமா, உங்களுக்கும் தேவன் வைத்திருக்கிறார். முடியாத காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார். ஹல்லேலூயா. மனிதனால் முடியாது, ஆண்டவரால் கூடும். ஆமென். நீங்கள் ஜெபிக்கிற காரியங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கமா, பாருங்க. அது மட்டும் இல்ல, அவர் ஒரு பாவம் இல்லாத வாழ்க்கை. பக்கத்துல பாவம் இல்லாத வாழ்க்கை. ரைட்? சோதிக்கப்பட்டாருன்னா பாவம் செய்யல, பரிசுத்தமா இருக்கிறதுக்கு முடியும். பக்கத்துல முடியும். கமா, ரைட்? நம்ம ஒரு phrase எப்பயுமே இது ஒரு எக்ஸ்கியூஸ் ஃபார் எவ்ரி ஹியூமன். பக்கத்துல டோன்ட் கிவ் எக்ஸ்கியூஸ். என்னோட சீனியர் பாஸ்டர், ரைட், மை சீனியர் பாஸ்டர் எப்பயுமே சொல்லுவாரு, எக்ஸ்கியூஸ் இஸ் a lie of the devil. காரணம் சொல்றது வந்து பிசாசோட என்னது? பொய். சொல்லுங்க, பொய். பக்கம் சொல்லுங்க, காரணம் சொல்லாதீங்க. கமான். எல்லாத்துக்கும் ஒரு காரணம். ஏன் லேட்டா வந்து அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். புரியுதுங்களா? பக்கம் சொல்லுங்க, ஜங்கான். என்ன சொல்றது? ஜங்கான் என்னது? ஜங்கான் பகி அலசான். இது வந்து சிவா சொல்லுவார், செரிபு அலசான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, ஜங்கான் பகி செரிபு அலசான். பக்கம் சொல்லுங்க, கமான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஒரு என்னது எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம முன்னுக்கு போக மாட்டோம். தட்டி சொல்லுங்க, அவ்வளோ போக மாட்டோம். கமா, எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டு இருந்தா ஐயா பதில் முடிஞ்சிச்சு, வேற வழி இல்லை. எக்ஸ்கியூஸ் ஆல்வேஸ் டோன்ட் ஹேவ் வாட் வேஸ் டு கோ ஃபார்வர்ட். கம் ஆன், ரைட்? ஆண்டவர் எக்ஸ்கியூஸ் சொல்லல. கம் ஆன், இருக்கீங்களா? அது மாத்திரம் இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு முக்கியமாக தேவனுடைய திட்டத்தை ஆண்டவர் என்ன செஞ்சார்? தேவனுடைய சித்தத்தை செய்தார். ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து ஆண்டவர் அவருக்கு வைத்த சித்தங்களை செய்து முடித்தார். ஆமென். இது நீங்களும் செய்ததுக்கு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த மாலை வேளையில ஆண்டவர் இயேசு எப்படி இவ்வளவு வல்லமையா இருந்தார்? எடுத்து படிங்க, லூக்கா 4:1. Luke chapter 4:1. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு. Amen. Luke chapter 4:1. Then Jesus, being filled with the Holy Spirit, returned from the Jordan and was led by the Spirit into the wilderness. பாருங்க, ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது அவர் என்ன செஞ்சார்? பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியால். அத்தமா சொல்ல, பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டார். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார். அது மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட்டார். சொல்லுங்க, நடத்தப்பட்டார். Jesus was filled with the Holy Spirit, and not only that, he was led by the Spirit of the Lord. இதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென். அவர் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார். இரண்டாவது நடத்தப்பட்டார். சொல்லுங்க, நடத்தப்பட்டார். இவர் அந்த கீழ்ப்படிந்து செய்யும் போது இந்த அற்புதமான வாழ்க்கையை ஆண்டவர் வாழ்க்கையில் வைத்திருந்தார். பாருங்க, பரிசுத்தாவின் இது பரிசுத்த ஆண்டு. அதனால தான் பரிசுத்தாவினை பற்றி நம்ம பேசிக்கிறோம். பரிசுத்தாவின் வந்து அவர் நம்மளுடைய தேவைகள், அவர் நம்மளுடைய ஹெல்ப்பை மாற்றம் கிடையாது. பக்கத்தில் ஹெல்ப்பை மாற்றம் இல்லை. ஹெல்ப்னா நாம் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர் என்ன செய்வாரா? நம்மளை உதவி செய்து வெற்றிக்குள்ளாக நடத்துவார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, பரிசுத்தாவின் ரொம்ப முக்கியமாக இந்த ஆண்டவர் இயேசுக்குள்ள இந்த பரிசுத்தாவின் ஒரு ரொம்ப முக்கியமாக இது ஏசியால நீங்க பார்க்கலாம், தீர்க்க தரிசனமாக இந்த பரிசுத்தாவினை பத்தி ஆண்டவர் சில காரியங்களை வைத்திருக்கார். இந்த மாலை வேளையில கூட இதுல நீங்கள் காணப்படும்படியாக நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த பரிசுத்தாவின் அவர் வாழ்க்கையில் என்ன செய்தார்? எடுத்து படிங்க, ஏசியா 11:2. ஞானத்தையும் உணர்வையும். நான் என்ன செய்வேன்னா, I always pray for my children. என்னோட பிள்ளைங்களுக்கு நான் இதுதான் ஜெபம் பண்ணுவேன். Right? ஏசியா 11:2. Every child I dedicate, right? I'll pray this prayer. இது வெறும் சில்ட்ரனுக்கு மாற்றம் இல்லை. இது வந்து சில்ட்ரன் verse கிடையாது. But every one of you can pray yourself every morning. Right? நீங்கள் அறிக்கை செய்கிற காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். Isaiah 11:2. The Spirit of the Lord. படிங்க, இது ஆண்டவர் இயேசு குறித்தான ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. 1 இருந்து படிங்க. Come on, first. ஈசாய் எனும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஆமென். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். பாருங்க, இங்க ஆங்கிலத்தில் போட்டிருக்கு the first thing, right? Chapter 2, right? The Spirit of the Lord. சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவி. சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவி. ஆண்டவர் இயேசுக்குள்ளாக அசுத்த ஆவி இல்லை. right? கர்த்தருடைய ஆவி. சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவி. கர்த்தருடைய ஆவி வரும்போது பிரியமானவர்களே, முடியாத காரியங்களை ஆண்டவர் என்ன செய்வார்? முடிய செய்வார். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய ஆவி வரும்போது அவர் உங்களை நீதியின் பாதையில் அவர் நடத்துவார். ஆமென். கர்த்தருடைய ஆவி வரும்போது பிரியமானவர்களே உங்களை ஆண்டவர் இயேசு சித்தத்தில் நடத்துவார். When the Spirit of the Lord come on, He will do not only ordinary things but extraordinary things, and He will let you in the will of the Lord. Amen. சத்தமா சொல்லுங்க ஆமென். Come on. இவர் என்ன செய்கிறார்? 7 காரியங்கள், right? 7 விதமான ஆவி கிடையாது. ஆனால் இந்த பரிசுத்தம் வரும்போது ஒரு 7 விதமான காரியங்கள் இருக்குது. 7 எப்பவுமே பெர்ஃபெக்ட். சொல்லுங்க பெர்ஃபெக்ட். ரைட்? பாருங்க, முதலாவது the Spirit of the Lord. சொல்லுங்க கர்த்தருடைய ஆவியானவர். ஆண்டவர் இயேசுக்குள்ள யார் இருந்தாரு? கர்த்தருடைய ஆவியானவர். அவர் அற்புதமாக, வல்லமையாக, பரிசுத்தமாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை ஏன் தெரியுங்களா செய்த முடியும்? முதலாவது அவருக்குள்ள இருந்த ஆவி நல்ல ஆவி, அது பரிசுத்த ஆவி. ஹல்லேலூயா. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே, உங்களுக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். பக்கத்துல உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். come on. ஐயா சொல்லுங்களேன், திரும்பி சொல்லுங்களேன். come on. right? என்ன ஆவி நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? right? What kind of spirit you have? come on. That's very important. come on. If you carry the Spirit of the Lord, come on, நீங்கள் பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக அவரால் நடத்தப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பரிசுத்தம் இருக்கும்போது இரண்டாவது பாருங்க, the second thing, the Spirit of wisdom. சொல்லுங்க ஞானத்தின் ஆவி. சொல்லுங்க ஞானத்தின் ஆவி. come on. right? Wisdom of the Lord, the Spirit of wisdom. right? Another words, come on. What is wisdom? ஞானம் என்றால் என்ன? come on. What is wisdom? Instruction from the Lord. சொல்லுங்க instruction from the Lord. ஆண்டவர்கிட்ட இருந்து இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். ஆண்டவர் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். come on. நீங்கள் ஒரு திக்கற்ற பிள்ளைகள் கிடையாது. you are not alone, you are not orphan. come on. சில சமயம் நம்ம எப்படி தெரியுங்களா இருக்கிறோம்? எனக்கு ஒன்றும் தெரியாது இருக்கானா, ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை வைத்திருக்கிறார். பக்கம் சொல்ல, ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை வைத்திருக்க. come on. உங்களுக்கு என்ன செய்யணும், எப்படி ஒரு காரியத்தில் ஈடுபடணும், என்ன செய்யக்கூடாதுன்னு பரிசுத்தானவர் உங்களுக்கு ஞானத்தின் மூலமாக வெளிப்படுத்துவார். அநேக பேர் என்ன தெரியுங்களா, இந்த ஞானத்தில் ஏன் தெரியல காணப்படல, நாம் செவி கொடுக்க கிடையாது. we don't want to yield to the Holy Spirit. பரிசுத்தானவரை நாம் பின்பற்ற கிடையாது. முதல்ல பார்த்தல அந்த லூக்கா 4:1 பரிசுத்தாவினால் ஆண்டவர் நிரப்பப்பட்டது மாற்றமில்ல, நடத்தப்பட்டார். சொல்ல நடத்தப்பட்டார். come on. Jesus was filled with the Spirit and was led by the Spirit. பரிசுத்தானவரோட ஞானம் உங்களுக்கு வரணும் என்றால் நீங்கள் அவர் உங்களை நடத்துவதற்கு நீங்க என்ன செய்யணும்? அனுமதிக்க வேண்டும். come on. you need to allow him to lead you. பக்கத்துல சொல்லுங்க, you need to allow him to lead you. come on. ஐயோ கொஞ்சம் சந்தோஷமா சொல்லுங்களேன். you need to allow. come on. சில சமயம் நம்ம allow பண்ணுறதுக்கு நம்மளால முடியும். ஏன் தெரியுங்களா? நம்மளோட சொந்த ஆசைகள்னால. பாருங்க, ஞானம். சொல்லுங்க ஞானம். இன்ஸ்ட்ரக்ஷன் from the Lord. எங்க ஷேர் வாங்கணும் இருக்கீங்களா? எங்க பிசினஸ் செய்யணும், யாரை கல்யாணம் பண்ணணும், யாரை பண்ணக்கூடாது, என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கணும், இருக்கீங்களா இல்லைங்களா? இருக்கீங்களா இல்லையா? come on. இது யாரு வெளிப்படுத்த? பரிசுத்த ஆவியானவர். பக்கம் சொல்லுங்க பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் ஞானம் உள்ளவர்கள். பக்கம் சொல்லுங்க ஞானம் உள்ளவர்கள். you are not stupid. come on. பக்கம் சொல்லுங்க you are not stupid. not அதை பாய்க்காம இருந்துறாங்க. சரி, பக்கம் சொல்லுங்க you are not stupid. come on. ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கார். இருக்கீங்களா இல்லைங்களா? come on. right? நீங்க காரியத்தை செய்ய முடியும். எத்தனை பேர் இந்த இடத்துல உட்கார்ந்து ஐயோ I cannot do anything, I cannot think. come on, you are not that. அந்த சத்தத்தை நீங்கள் எடுத்து போட்டு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிங்க. ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது படிங்க. மூன்றாவது ஆலோசனையின் பலனையும் தரும். பாருங்க, அண்டர்ஸ்டாண்டிங். சொல்ல அண்டர்ஸ்டாண்டிங். தமிழ்ல வேறையா இருக்குது, கீழ இருந்து மேல வருது, அப்படியே ரொட்டி சென்னை வரையா. சரி, நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். the first, the Spirit of the Lord. The second, Spirit of what? Wisdom. And the third one, understanding. Understanding என்னது? புரிந்துணர்வு. சொல்லுங்க புரிந்துணர்வு. அப்படின்னா எப்படி செய்கிறது? சொல்லுங்க எப்படி செய்கிறது? you understand something and do. சொல்லுங்க understand. சில வேளையில நம்ம வாழ்க்கை குறித்து நம்ம என்ன செய்யல, we don't understand. என் வழியே எனக்கு சில சமயம் தெரிய மாட்டேங்குன்னு எத்தனை பேர் இருக்கீங்க? இருக்கீங்களா? உங்களுக்கு தெரியும் பரிசுத்தான வழிபடுத்துவாரு.
இருக்கீங்களா? பக்கம் சொல்ல, பரிசுத்தம் வெளிப்படுத்துவார். என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே எனக்கே தெரியல. கேட்டிருக்கீங்களா? இது குரல் பொம்பளை குரல் மாதிரி இருக்குது. நோ எவ்ரிஒன். ஆம்பளைங்க வந்து சொல்ல மாட்டாங்க, உள்ளுக்கே இது பொலமிக்காங்க. ஆனால் பொம்பளை சொல்லிடுவாங்க. சீரியஸ். எத்தனை பேர் சொல்லுங்க என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. கம் ஆன், Jesus has gave you understanding. Come on, understanding. என்ன செய்யணும், எப்படி செய்யணும், அதை எப்படி நடத்தணும் என்று ஞானத்தை மற்றும் understanding, how to do it. சொல்ல, how to do it வெளிப்படுத்துவார் ஆண்டவர். நீங்க வேண்டியதெல்லாம் ஆண்டவரை பின்பற்றணும். Fix your eyes on the Lord. அதனால தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. உங்களோட கண்களை வேற இடத்துல அங்கங்க அலைவி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. Fix your eyes on the Lord. பக்கத்துல சொல்ல, fix your eyes on the Lord and you have understanding. Come on, அடுத்தது, come on, the next one, counsel. சொல்லுங்க, counsel. ஆலோசனை நாவி. சொல்லுங்க, ஆலோசனை. The great counsel you can have is only from the Lord. Come on. ஒரு சிறந்த ஆலோசனை உங்க வாழ்க்கையில வேணும் என்றால் அது வேற எங்கேயும் இல்லை. தெரியுங்களா? ஆண்டவருடைய கர்த்தருடைய ஆவியினால் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஐசையா 9:6 பாருங்க, அங்க சொல்லுகிறது ஆண்டவர் இயேசுவோட பெயர்கள் இருக்கிறது. இவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர். அதுல ஒருத்தர் என்ன தெரியல, ஒரு பேர் ஆண்டவருடைய இயேசு பேரு. அவர் வந்து ஆலோசனை கர்த்தர். சொல்லுங்க, ஆலோசனை கர்த்தர். உங்களுக்கு ஆலோசனை வேணும் என்றால் the first thing you go to the Lord. பக்கத்துல go to the Lord. Amen. The great counsel. Where you need counsel? எந்த இடத்துல? Where you need counsel? எந்த இடத்துல எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, இதுக்கு ஒரு தீர்வு வேணும், நான் இங்க இருக்கணுமா சிங்கப்பூர்ல இருக்கணுமா, ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார். இருக்கீங்களா இல்லைங்களா? Come on. Amen. அடுத்தது வல்லமை. சொல்லுங்க, வல்லமை. அவர் வல்லமை ஆவியானவர். ஆண்டவர் வந்து ஒரு 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 வீக் கிடையாது. பக்கம் சொல்லுங்க, இஸ் நாட் வீக். கம் ஆன், God is not weak. The Spirit of the Lord is not weak. நீங்கள் பரிசுத்தான பெற்றுக்கொண்டால் பிரியமானே, நீங்கள் ஒரு 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 வீக்கான ஆளு கிடையாது. பாருங்க, அப்போஸ்தலர் 1:8 திட்டம் தெளிவா சொல்லுங்க. Acts chapter 1 verse 8, when the Holy Spirit comes upon you, you will receive power. Come on, hallelujah. உங்களுக்கு ஆண்டவர் வல்லமை வைத்திருக்கிறார். பிரியமானே, எந்த இடத்துல முடியாதோ, எந்த இடத்துல பலவீனமா இருக்கீங்களோ அந்த இடத்துல பலப்படுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறார். நீங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வல்லமை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். Come on. நீங்கள் பக்கத்துல, you are not coward. Come on. நீங்க ஒரு கோழை கிடையாது. அநேகவல்ல பிரச்சனை நோக்கி நம்ம என்ன செய்யறோம், ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் பாருங்க, பிரச்சனை சந்தித்து அதுல வெற்றி பெறுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். Come on. ஆமென். ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் சொல்ற, யுத்தம் உங்களோடது இல்லை, ஆண்டவருடையது. The battle, the battle is not yours but the Lord's. Come on. And victory from the Lord, and He has given you. Come on, people of God. ஆண்டவர் வல்லமையுள்ள ஆவியானவர். வேத வசனம் சொல்லுகிறதுல சகரியா 4:6 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவினால் என்ன செய்யுமா, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினால் எல்லாம் கூடும். Come on, not by might, no by power, but by my spirit, says the Lord. அவர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். Where you need the strength of the Lord. எந்த இடத்துல இந்த பலன் வேண்டும் பிரியமானவர்களே? Oh, I cannot talk to them. என்னால அவங்க கிட்ட பேச முடியல, என்னால இது செய்ய முடியல. Come on, God will enable you, people of God. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். Come on. You know, பாருங்க, ஆண்டவர் எப்பயுமே உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து தான் கூப்பிடுவார். புரியுதுங்களா? இப்போ ஒருவேளை நீங்க கோழையா இருக்கலாம். பாருங்க, Judges chapter 6. Judges chapter 6 now, what is Judges? நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் என்ன பாருங்க, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் கிடியோன் என்ற ஒருத்தன் இருந்தான். இவன் எப்படி இருந்தானா, ஒரு பயந்த சுபாவம். சொல்லுங்க, பயந்த சுபாவம். He was fearful man. ஏன்னா அவன் சுற்றி அவன் வளர்ந்து வருகிற சூழ்நிலை அப்படி இருந்தது. அவன் வாழ்க்கையில எழும்ப முடியல, வேலை செய்தாலும் பயந்து கொண்டு தான் இருக்கான். என்ன நடக்குமோ, என்ன என் வாழ்க்கையில என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியாது. Right? Many of you are sitting here and you have a fear of your future. என்னோட எதிர்காலம், உங்களோட எதிர்காலம் குறித்து பயம், எப்படி நடக்குமோ தெரியலையே. Right? ஒரு 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 நம்பிக்கை இல்லாம மட்டுமா இருந்தான். ஆனால் ஆண்டவர் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மத்தியில வந்து என்ன தெரியுங்க சொல்கிறாரு, அவன் இருக்கிற சூழ்நிலை பார்த்து ஆண்டவர் கூப்பிடல. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுங்க சொன்னாரு, பராக்கிரமசாலியே
கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். You mighty man of valor, the Lord is with you. Come on, hallelujah. அதே மாதிரி அந்த மாலை வேளைக்குள்ள ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், you mighty man of valor, you mighty woman of valor, the Lord is with you. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். Come on, கரந்தடி தேவன் சோஸ்திரம். Come on. உங்களால முடியாது, ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை முடிய செய்வார். Hallelujah. You can trust in people of the Lord. And the next one, come on. Knowledge. Knowledge. What is knowledge? Information from the Lord. தேவனிடத்திலிருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சொல்லுங்க, வெளிப்படுத்துவார். பக்கத்துல சொல்லுங்க, வெளிப்படுத்துவாரு. எங்கே என்ன செய்யணும்னு, யாருக்கு ஜெபம் பண்ணணும், எதை செய்யணும் என்று ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். Come on. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தா. பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் வேத வசனத்துல நீங்க யோவான் 14ல பார்க்கும்போது பரிசுத்தானவர் உங்களுக்கு வரக்கூடிய காரியத்தை என்ன செய்வாரா, உங்களுக்கு சொல்வார். Holy Spirit will tell you the things that will come. இருக்கீங்களா இல்லைங்களா? ரைட். என்ன நடக்க போகுதுன்னு ஆண்டவர் வெளிப்படுத்தார் பெரியமானே. ஆகினால நம்ம என்ன நடக்க போகுது நம்ம பயந்து கொண்டிருக்கிற தேவையில்லை. அடுத்து படிப்போம் கடைசியாக. The fear of the Lord. கடைசியாக இது என்னது? கர்த்தருக்கு பயப்பட ஆவி. சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுற ஆவி. இப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் எப்பயுமே ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். Your life will always glorify the Lord. உங்களுடைய வாழ்க்கை எப்பயுமே ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆமென். அதனால்தான் இந்த 7 காரியங்கள் ஆண்டவர் இயேசுக்குள்ளாக இருந்தனால தான் அவர் ஒரு வல்லமையான வாழ்க்கை வாழ்ந்தார். ஆமென். அந்த வாழ்க்கை தான் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கார். இந்த மாலை வேளையில கூட நீங்களும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஆமென். நீங்களும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். நீங்களும் ஒரு இயற்கைக்கு அப்பால் பட்ட காரியங்கள்ல நீங்கள் காண முடியும். பிரியமானவர்களே, நீங்களும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்து முடிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு பலத்தை கொடுப்பார். இந்த மாலைவேளை நீங்க செய்வது எல்லாம் என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டது மாற்றம் கிடையாது. அவர் உங்களை நடத்துவதற்கு நீங்க என்ன செய்யணுமா, உங்களை என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்க வேண்டும். Right? You not only receive the Holy Spirit, but one thing you need to do, allow the Holy Spirit to lead you this morning. Most of the time we are leading ourselves. அதனால தான் எங்கேயும் போய் சேர்றதில்லை. எனக்கு ஒரு ஆசை இருக்குது, எனக்கு இது இருக்குது. எஸ், நல்லதுதான். ஆனால் உங்களோட ஆசைக்கு மேலாகவே ஆண்டவர் எப்பயுமே ஒரு பெரிய காரியத்தை தேவன் உங்களுக்கு வைத்து இருக்கிறார். ஆமென். உங்களோட ஆசைகள் இவ்வளோ இருக்கலாம், அதுக்கு மேலாக ஆண்டவர் பெரிய காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை பின்பற்றும் போது பிரியமானவர்களே, கண்டிப்பாக நீங்கள் ஒரு கீழாக இருக்க மாட்டீர்கள். ஆண்டவர் உங்களை உயர்ந்த நிலைமைக்கு தான் வைத்திருப்பார். ஆமென். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவரை விசுவாசி அவரை பின்பற்ற வேண்டும். Come on. This evening, can you allow the Holy Spirit to lead you? நீங்கள் எப்ப அவர் உங்களை நடத்துவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்களோ, ஆண்டவர் இயேசு இந்த பூமியில எப்படி வல்லமையா வாழ்ந்தாரோ அதே போல நீங்கள் வாழ முடியும்.